ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முதல் பகுதியில் பொங்கலை பற்றி பார்த்தோம். இன்று மேலும் சில விவரங்களை இந்த இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம். நேற்றே சொன்னேன், பொங்கல் பண்டிகை என்பது 4 நாட்கள் கொண்டாட்டம். முதல் நாள் போகி பண்டிகை. பழையன கழிந்து புதியன புகுவதை குறிக்கும் வகையில் பழைய பொருள்கள் எல்லாம் எரித்து வீட்டை சுத்தம் செய்யும் நாள். 2வது நாள் தைப்பொங்கல். புதுப்பானையில் புது அரிசியால் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து வழிபடும் நாள். இதுதான் பண்டிகையின் முக்கிய நாள். 3வது மாட்டுப்பொங்கல். உழவர்களின் உற்ற நண்பர்களான கால்நடைகளை பூட்டி பூஜை செய்து அவற்றிற்கும் பொங்கல் வைத்து நன்றி தெரிவிக்கும் நாள் தான் இந்த மாட்டுப்பொங்கல். அடுத்து 4வது நாள் காணும் பொங்கல். உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து வாழ்த்தி மகிழக்கூடிய நாள். இது கன்று பொங்கல், கன்னிப் பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதோட முக்கியத்துவமே இயற்கையை போற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. உழைப்பின் பெருமையையும் இயற்கையின் கொடைகளையும் போற்றுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்தில் தொடங்கும் இந்த விழா மங்களகரமான விளைவுகளை தரும் என்று நம்பப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், தைப்பொங்கலின் முக்கியத்துவமே இயற்கையை போற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. உழைப்பின் பெருமையையும் இயற்கையின் கொடைகளையும் போற்றுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த விழா மங்களகரமான விளைவுகளை தரும் என நம்பப்படுகிறது. இந்த பொங்கல் நாட்களில் சுற்றத்தார்களை எல்லாம் நாம் சந்தித்து அவர்களோடு அளவலாவி மகிழ்ந்து ஒருவர் மனமிட்டு பேசி எல்லாவிதமான கவலைகளையும் மறந்து நாம் சந்தோஷமாக இருப்பதுதான் இந்த பொங்கல் விழா. தமிழரின் பண்பாடு, பாரம்பரியம், விவசாயம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை எல்லாம் உணர்த்துகிறது. இந்த தை மாதத்தின் முதல் நாள் தொடங்கி இது நல்ல தொடக்கங்களையும் வளமையையும் கொண்டு வரும் மாதமாக கருதப்படுகிறது. குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய நாள் உறவுகளை மேலும் வலுப்படுத்துகிறது. ஆகவே இந்த பொங்கல் நன்னாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்வாக இருப்போம். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் அனைவர வீட்டிலும் பொங்கல்